அருட்பெரும் ஜோதி துணை. அன்பான சித்திகம் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மூட்டு வலி பற்றி தாங்க. சரி, மூட்டு வலி அப்படின்னா அதில் என்னென்ன வகை இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். நம்ம என்ன சொல்கிறோன்னா, மூட்டு வலியை ஜாயிண்ட் பெயின், நீ பெயின் அப்படின்லாம் சொல்கிறோம். அதாவது நம்மளுக்கு கால் மூட்டுகளில், கை மூட்டுகளில் வலி ஏற்பட்டால் அதை ஜாயிண்ட் பெயின், நீ பெயின்லாம் சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விரல்களில் ஒவ்வொரு விரல்களில் இருக்கக்கூடிய எலும்புகளிலெல்லாம் வலி இருக்கும். எங்கெங்கெல்லாம் மடங்குது, எலும்பு எங்கே மடக்கி நீட்டுகிறோமோ அங்கெல்லாம் வலி இருந்தால் அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நமது சிறுநீரகம் பாதிப்பு ஏற்படும். சிறுநீரகம் பாதிப்பு அடைஞ்சு இந்த நோய் வரும். இந்த நோய் அதிகமாகும்போது சிறுநீரகம் பாதிப்படையும். நம்ம அதுதான் பார்க்கணும். ஆங்கிலத்தில் ஆர்த்ரல்ஜியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முடக்குவாதம் அப்படின்ற ஒரு வகையும், கவுட் அப்படின்ற ஒரு வகையும் இருக்குதா நம்ம பார்க்குறோம். அதில் ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா முடக்குவாதம். கவுட் அப்படின்றது தமிழில் கீழ்வாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்வாதம்ன்றது நம்ம கால் முட்டுகள், கால் விரல்கள் எல்லாமே பாதிக்கப்படுறது கீழ்வாதம். அதே மாதிரி ரொமட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் பார்த்திங்கன்னா ஆர்ஏ ஃபேக்டரில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முதுகெலும்பு, தோள்பட்டை எலும்பு, கை எலும்புகள், கால் எலும்புகள் அனைத்துமே எங்கே ஒன்றா பாதிப்பு இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆர்ஏ ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ஏ ஃபேக்டருக்கு ஒரு காரணம் பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. சைனோவியல் ஃப்ளூயிடு குறையிறதால இந்த மூட்டு வலி வரதா ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் பார்த்திங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆட்டோ இம்யூன் டிஸார்டரில் பல நோய்கள் வரும் உடம்புல. அதாவது உடல் நோய் கிருமிகளை எப்படி கொல்ல வேண்டும் அப்படின்றதில் ஏற்படக்கூடிய சிறு குழப்பம் அல்லது தவறுகள் தான் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சர்க்கரை வியாதி கூட ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் தான். அந்த மாதிரி இந்த முடக்குவாதமும் ஒரு ஆர்ஏ ஃபேக்டர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே வாத நோய், முடக்குவாதம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. கீழ்வாதம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலான்னா, மூட்டுக்களில் நீர் தேங்கி கொண்டு வலி இருக்கும். அதுதான் முக்கியமாக நம்ம தமிழில் கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மூட்டுக்களில் நீர் தேங்கி வலி இருக்கிறது ஒரு காரணம் என்னென்னா, உடலில் அமிலத்தன்மை அதிகமாகும்போது, யூரிக் ஆசிட்னு சொல்கிறோம் இல்லையா, சிறுநீரகத்தில் யூரிக் ஆசிட் அதிகமாக சேர்ந்து போகும்போது, உடலில் ரத்தத்தில் சேரும்போது சிறுநீரகம் அந்த யூரிக் ஆசிட்டை குறைக்கும், அதை சிறுநீர் வழியாக வெளியேற்றும். ஆனால் ரத்தத்தில் யூரிக் ஆசிட் அதிகமாகி கொண்டே இருந்தால் அப்போ என்ன பண்ணால் உடம்புல அது போயிட்டு மூட்டுகளில் போய் தங்க ஆரம்பிக்கும், ஸ்டோர் ஆகும். அந்த மாதிரி நேரங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூட்டுக்கள் வலி, வேதனை ஏற்படும், வீக்கமும் வரும், மூட்டுகள் சிவக்கும், நடக்க முடியாது, முடக்கி போடும். இந்த மாதிரி சமயங்களில் பார்த்திங்கன்னா முடக்கு அப்படின்றது நம்ம கை கால் விரல்கள்லேருந்து எல்லாத்தையும் அப்படியே மடக்கிடும். அதுதான் முடக்கு அப்படின்வாங்க. முடக்கு அற்றான், அந்த முடக்கு தன்மையை நீக்கும் மூலிகை தான் முடக்கற்றான் மூலிகைன்னு நம்ம சொல்கிறோம். அதில் எப்படி பயன்படுத்தலாம் அந்த மூலிகைலாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நோயை பற்றி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம உடம்புல உலோக சத்து குறைபாடு, சுண்ணாம்பு சத்து குறைபாடு, தாது உப்புகளின் சத்துக்கள் குறைபாடு, இவைகள்லாம் இந்த நோய்க்கு ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் மது குடிக்கிற பழக்கம், அசைவ உணவு அடிக்கடி சாப்பிட்ற ஒரு பழக்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிப்பு வகைகள் அதிகம் சாப்பிட்றது, எண்ணெய் வாயு பொருட்கள் சாப்பிட்றது, புளிப்பு தன்மை உள்ள பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றது. இப்போ உதாரணத்துக்கு மாவு இட்லி தோசைக்காக ஆட்டி போடுறாங்க அப்படின்னா அது ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்டா பரவாயில்ல. ஒரு வாரம் 20 நாள் 10 நாள் வச்சு தொடர்ந்து தோசை சுட்டு சாப்பிட்டுனே இருப்பாங்க. இதெல்லாம் உடம்புல அமிலத்தன்மை
எவ்வளோ புளிக்க இவங்க ஃப்ரிட்ஜில் இருக்கிறதால தெரியல அதில் எவ்வளோ அமிலம் அதிகமாக இருக்குன்னு தெரியாது. அந்த நேரத்துக்கு வந்து சுட்டு சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உடம்புல அமிலத்தன்மை அதிகமாகி யூரிக் ஆசிட் உற்பத்தியாகி ரத்தத்தில் கலந்து அப்படியே மூட்டுகளில் போய் சேர்ந்து நம்மளை முடக்கி உட்கார வைக்குது. ஸோ ஆட்டோ இம்யூன் டிஸார்டரில் சைனோவியல் ஃப்ளூயிட் குறைஞ்சி நம்மளுக்கு மூட்டுக்களில் வலி ஏற்படுத்துது. அந்த சத்தத்தை உருவாக்கும். நடக்கும்போது மூட்டு அசையும் போதெல்லாம் அந்த சத்தத்தை உருவாக்கும். அதே மாதிரி இந்த அமிலத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய இந்த யூரிக் அமிலம் வந்து நம்ம உடம்பை பாதிக்கும். இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நரம்புகள் பலவீனம் அடையும். இந்த யூரிக் ஆசிடால் இதயம், சிறுநீரகம் எல்லாமே, கல்லீரல் எல்லாமே பாதிப்படையும். ஆனால் நம்ம ஆரம்பத்திலேயே ஒரு நோய் வரும்போதே எதிரதா காக்கும் அறிவுடையார்க்கு இல்லை அதிர வருவது ஒரு நோய் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, ஒரு நோய் வரும்போதே வருவதற்கு முன்பே நீங்கள் ப்ரிவென்ஷனாக உடம்பை பாதுகாத்துக்க முயற்சி செய்யுங்க. சரி, அது முடியாமல் போயிடுச்சு, வந்துச்சுன்னா ஆரம்ப கட்டத்திலேயே அதை குணப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. விடாமுயற்சி எடுக்கணும். 2 நாள் சாப்பிட்டு விட்டுறக்கூடாது. அது நோய் முழுமையாக குணமாகிற வரையும் நம்ம தொடர்ந்து எந்த மருந்து நம்மளுக்கு உடம்புக்கு செட் ஆகுதோ அந்த மருந்தை வெளிப்புறமாகவும் உள்புறமாகவும் உபயோகித்து அந்த நோயிலிருந்து முற்றிலும் வெளியேறணும். இன்றைக்கி ஒரு பெரியவங்க ஒரு 50 வயசு தாண்டினவங்களாம் பார்த்திங்கன்னா பஸ் ஏறுறாங்க அப்படின்னா படியில் கால் வச்சு மேலே ஏற முடியல, கஷ்டப்பட்டு தான் ஏற. அதுங்காட்டில் விசில் ஊதிடுவான், வண்டி எடுத்துருவான், கீழே வந்துடுவாங்க. ஸோ எவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மூட்டு வலின்றது ஒரு 20 வயசுலேயே இளைஞர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இதை நாம் வந்து தவிர்க்கணும். இந்த நோயை நாம் தவிர்க்க வேண்டும். இதுலேருந்து நம்ம வெளில வரத்துக்கு என்ன பண்ணலான்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கீரைகள், காய்கறிகள் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய உணவில் சேர்த்துக்கணும். விட்டமின் சி சத்துள்ள உணவுகள் நிறைய சேர்த்துக்கணும். அந்த காலத்தில் வெற்றிலை போடும் பழக்கம் இருந்தது, இப்போ அந்த பழக்கம் போயிடுச்சு. வெற்றிலை நமது உணவில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை மாற்றி இரத்தத்தில் காரத்தன்மையை அதிகப்படுத்தி பேலன்ஸ் பண்ணக்கூடிய வேலை செய்யும். ஆனால் இனி நம்ம அதை வந்து விட்டுட்டோம். அதனால் அதுக்கு மாற்றாக நாம் காரத்தன்மை உள்ள காய்கறிகள் உணவுகளை சேர்த்து கொள்ளும்போது இந்த புளிப்புத்தன்மை உள்ள உணவுகள் அது வந்து சமநிலை அடைஞ்சு நம்ம இந்த யூரிக் ஆசிட் உடம்புல உற்பத்தி ஆகவும் பார்த்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து செய்யணும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா முள்ளங்கி, வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவைக்காய், வாழைத்தண்டு இதெல்லாம் நம்ம வந்து உணவில் சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்கா நம்மளுக்கு உடம்புல வந்து அந்த சமநிலை கிடைக்கும். முள்ளங்கி வந்து தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அமிலங்கள் எல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி வாழைத்தண்டு, இந்த நோய் இருப்பவர்கள் வாழைத்தண்டு சாறு தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம். அதிகமாக சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. உடம்பு சரியாயிடுச்சுன்னா நிறுத்திடணும். வாழைத்தண்டு சாப்பிட்டா எலும்புலாம் தேஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லலாம் இப்போ பயப்படுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எலும்புகள்லாம் தேய்மானம்லாம் அடையலை. ஓகேங்களா? எலும்புகள் வந்து அதிகமாக வாழைத்தண்டு வந்து குளிர்ச்சி ஆக்கிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும், எந்த ஒரு உணவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சு. அதனால் நம்ம அந்தந்த உணவுகளை ஒரு அளவாக தான் சாப்பிட்ணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு சாறு வாரத்தில் ஒரு நாள் ப்ரிவென்ஷனாக சாப்பிட்லாம். நோய் வராமல் இருப்பதற்காக, அமிலத்தன்மை அதிகமாகவும் இருப்பதற்காக நம்ம சாப்பிட்லாம். சிறுநீரகம் பாதிப்படையாமல் இருப்பதற்காக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகாமல் இருப்பதுக்கும் நம்ம இந்த வாழைத்தண்டு சாறை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தண்டு சாறு எப்படி வந்து உடலுக்கு நன்மை செய்கிறதோ அதே போல் நம்ம தினமும் தேவையான அளவுக்கு தண்ணீரை குடிக்க வேண்டும். நம்ம உணவு சாப்பிட்டு பிறகும் அதே மாதிரி எப்போல்லாம் நம்ம தண்ணி தாகம் வருதோ, எப்போல்லாம் உடம்புக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த நேரத்தில் நம்ம நிறைய தண்ணி குடித்தால், அளவுக்கு மீறி தண்ணி குடிக்கக்கூடாது, ஒரு அளவோடு தண்ணீர் குடிக்கும்போது நமது உடலானது தேவையற்ற அமிலத்தன்மையை வெளியேற்றும். உடம்பு பேலன்ஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம உணவில் வந்து பிரண்டையை நம்ம அடிக்கடி சேர்த்துட்டு வரணும். அப்போது
சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையில் ஏற்படக்கூடிய எலும்பு பலவீனம் இது சரியாகும். இதுதான் நம்ம வந்து என்ன காரணத்தால் எலும்பு பாதிக்கப்படுகின்ற ஒரு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அறிவை நம்ம வளர்த்துக்கணும். எதனால் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? வாயு தொல்லையால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? அமிலத்தன்மை அதிகமாக இருந்தாலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? அந்த திரவங்கள் மூட்டுகளில் இருக்கக்கூடிய திரவங்கள் குறைபாடாக இருக்கா? உலோக சத்து குறைஞ்சிருக்கா? தாது உப்பு சத்து குறைஞ்சிருக்கா? சுண்ணாம்பு சத்து கம்மியாக இருக்கா? எந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சிருக்கோம். அந்த மாதிரி சுண்ணாம்பு சத்து குறைவால் எலும்புகள் பலவீனம் அடையும் போது பல மூலிகைகள் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது. நம்ம கை வைத்தியமாக உணவு முறைகளில் நிறைய பண்ணலாம். பிரண்டையை நம்ம வந்து சட்னி செஞ்சு சாப்பிட, நான் வேறு பதிவில் கூட பிரண்டை பற்றி போட்டிருக்கேன் பாருங்கள். பிரண்டை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரவங்களுக்கு இந்த எலும்பு பலவீனம், எலும்பு வலிகள், நோய்கள் உருவாவது கிடையாது. இதை வந்து மாதம் 2 முறை பிரண்டை சாப்பிட்ற வழக்கத்தை நம்ம முன்னோர்கள் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த பழக்கம் போயிடுச்சு. முடவாட்டுக்கால் எல்லாருக்கும் தெரியும். அதோடைய சூப் செஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் நம்மளுக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்கும். அதே மாதிரி எள்ளு உருண்டை சாப்பிடும்போது நம்மளுக்கு தேவையான கால்சியம் உடம்புக்கு கிடைக்கும். இதெல்லாம் சுண்ணாம்பு சத்து குறைபாடு ஏற்படும் போது நாம் சாப்பிட வேண்டிய உணவுகள், மருந்துகளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ நோய் அதிகமாக இருக்குது, மூட்டு வலி அதிகமாக இருக்குது, என்ன செய்யலாம்? தினமும் குளிக்கும்போது பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது. லேசான வெந்நீர் வச்சு தான் அவங்க குளிக்கணும். மூட்டு வலி இருக்கவங்க, இந்த மாதிரி விரல் வலி வீக்கம் இருக்கவங்க, விரல் மடங்குறவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான பொருளாக சாப்பிடக்கூடாது, அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, வாயு அதிகம் ஏற்படுத்தக்கூடிய உருளைக்கிழங்கு போன்ற பொருட்கள்லாம் சாப்பிடக்கூடாது. 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து குடலை சுத்தப்படுத்தக்கூடிய பேதி மருந்துகள் சாப்பிட்டு, பேதி ஆகக்கூடிய மருந்துகள் சாப்பிட்ணும். சாப்பிட்டா தான் குடல் சுத்தமாக இருக்கும். குடல் சுத்தமாக இருந்தாலே மூட்டு வலி இதுக்கு தனியாக குடல்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கேன், அதுலேயும் பாருங்கள். மூட்டு வலி வந்து நல்லா வந்து உங்களுக்கு சரியாகும். மூட்டுக்கும் டைரெக்டாக நம்ம குடலுக்கும் கனெக்ஷன். சிறுகுடல், பெருங்குடல், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா தொடைப்பகுதி முழுவதும் பெருங்குடலும், சிறுகுடல் பகுதி முழுவதும், நம்ம மூட்டுக்கு கீழே பாதம் வரைக்கக்கூடிய பகுதி முழுவதும் வந்து சிறுகுடலில் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குடலில் வந்து எப்போ பார்த்தாலும் குடல் வந்து உணவு ஜீர்ணிக்கிற வேலையை செஞ்சுருந்தாக்கா கால்களுக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும். அதனால தான் நம்ம அளவோடு சாப்பிடும்போது நோய்களின்றி வாழலாம்னு சொல்லுவாங்க. வயிற்றில் எப்பயுமே வந்து வாயு தங்கினே இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, எதாவது ஒரு வேலை வந்து உடம்பு செய்யும். அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா ஜீரண வேலையாகவே இருந்துச்சுன்னா அப்போ மற்ற வேலைகள்லாம் என்ன செய்ய முடியும்? ரத்த ஓட்டம் கொடுக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது உடம்பை பாதுகாக்கக்கூடிய வேலைகள். அது வந்து என்ன ஆகுதுன்னா நாளடைவில் வந்து உடல் பலவீனம் அடைகிறது. எங்கே ரத்தம் வந்து சரியாக போகவில்லையோ, கால்களுக்கு ரத்தம் சரியாக போகல அப்படின்னு சொன்னால் கால்கள் பலவீனம் ஆகிடும். அப்போ தான் பல நோய்கள் உருவாகுது. அதனால் நம்ம உடம்பு முழுவதும் ரத்த ஓட்டம் சீராக பரவ வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்ல உணவுகளை அளவோடு சாப்பிட்ணும். சில பேர் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ணும். காலை உணவை அதிகமாக வயிறு நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உணவில் மதிய உணவு, காலை உணவு நம்ம கீரைகள் எடுத்துக்கலாம், ராத்திரியில் எடுத்துக்கூடாது. நல்ல காய்கறிகள், முடிஞ்ச அளவுக்கு இயற்கை விவசாயம் செய்த கீரைகளும் காய்கறிகளும் சாப்பிட நாம் பழக வேண்டும். இனிமேல் வருங்காலம் முழுக்க நம்ம அதையே வந்து வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்து பண்ணோம். இந்த மாதிரி கெமிக்கலில் போட்டு விளையக்கூடிய காய்கறி சாப்பிட்டா பல நோய்கள் உருவாகுது. அதை நீங்கள் மறக்கவே கூடாது. சரி, இப்போ நம்ம மூட்டு வலியிலேருந்து வெளியில் வரத்துக்கு, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னா, சில கை வைத்தியங்கள் இப்போ நான் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 3 விதமான மருத்துவ முறைகளை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல 1 என்னென்னா, சுக்கு. அதை வந்து நீங்கள் தோல் நீக்கி தூள் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலையை நிழலில் காய வச்சு அதையும் நல்லா காஞ்சோன்னு தூள் பண்ணி வச்சுக்கோங்க. கடுக்காயை கொட்டையை நீக்கி விட்டு அதையும் தூள் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். இது 3லேயும் வந்து பார்த்திங்கன்னா 35 கிராம் 35 கிராம் என்பது ஒரு பலம் கொடுங்க அப்படின்னாக்கா 35 கிராம்னு அர்த்தம். இப்போ 35 கிராம் சேரும்போது 105 கிராம் வரும். இந்த 105 கிராம் 3 பொருளையும் ஒன்றாக கலந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. தினமும் ஒரு 15 கிராம் அளவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு 200 மில்லி தண்ணி ஊற்றி 50 மில்லியாக சுண்ட காய்ச்சணும். காய்ச்சி வடிகட்டி சுத்தமான தேன் இருந்தால் சேருங்க, இல்லைனா பனங்கல்கண்டு சேர்த்துங்க.
சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் 8 நாள் குடிங்க. இந்த கெட்ட நீர் மூட்டில் இறங்குறது, மூட்டு வலிக்கிறது, கை கால் மடக்க முடியாமல் இருக்கிறது, விரல் மடங்கிறதுலாம் எந்த அளவுக்கு இதில் குணமாகுதுன்றதை நீங்கள் பார்த்துட்டு கமெண்டில் போடுங்க. மேலும் 2 மருத்துவ முறை சொல்கிறேன். இந்த 2 மருத்துவ முறையில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணால் கூட போதும். சாய்ஸ், ஏன்னா எது உங்களுக்கு எளிமையாக இருக்கோ அந்த வாய்ப்புக்காக 2 மருத்துவ முறை சொல்கிறேன். இது உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்து சொல்லிட்டேன். இப்போ வந்து வெளியில் புற சிகிச்சையாக நம்ம வந்து 2 மருந்து சொல்கிறேன். இந்த மருத்துவத்தில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, எது வந்து எளிமையாக இருக்கோ அதை நீங்கள் செய்யலாம். 1, ஆமணக்கு எண்ணெய் 1/2 லிட்டர் வாங்கிக்கோங்க. குப்பைமேனி இலை எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். அதோடைய சாறு ஒரு 150 மில்லி எடுத்துங்க. இது 2யும் ஒன்றா கலந்து நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்சுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகுத்தூள், பூண்டு அரைச்சது, கடுகுத்தூள் இதெல்லாம் வகைக்கு ஒரு 15 கிராம் கலந்து சிறு தீயில் வச்சு நல்லா காய்ச்சுங்க. காய்ச்சி இறக்கி பதமாக இறக்கி வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கங்க. சில பேர் இப்படியும் பண்ணுவாங்க. முதல்ல வந்து விளக்கெண்ணெய், ஆமணக்கெண்ணெய்ன்றது தான் விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெயில் குப்பைமேனி இலை சாறை கலந்து வெயிலில் வச்சுருவாங்க. அது கூடவே நான் சொன்ன இந்த மற்ற பொருட்களையும் கலந்து கூட நம்ம வெயிலில் வச்சிடலாம். ஒரு காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் வெயிலில் வச்சு சாயந்தரமாக காய்ச்சலாம். இதுவும் ஒரு மெத்தட் தான். 2 மெத்தட் இருக்குது. எந்த மெத்தட் வேணால் நீங்கள் பண்ணுங்கள். இதில் வந்து காய்ச்சி எடுத்து வடிகட்டி வச்சுன்னு இருக்கிறது நம்ம என்ன பண்ணோன்னா, எந்த இடத்துல வலி இருக்கோ மூட்டுக்கல்லில் அந்த மூட்டுக்கல் மேல் நல்லா தடவி, ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கக்கூடாது. ஓரளவுக்கு சூடு பறக்க லேசாக தேய்ச்சா போதும். அந்த மாதிரி தேய்ச்ச பிறகு நல்ல நம்ம எந்த இடத்துல வலி, இப்போ மூட்டுக்கல்லில் வலி இருக்குன்னா மூட்டு தாங்கக்கூடிய அளவுக்கு வெந்நீராக இருக்கணும். அந்த வெந்நீர் எடுத்து தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் ஊற்றிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா திரும்பியும் வந்து தொடச்சிட்டு திரும்பியும் அதே எண்ணெயை மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு இரவு சாப்பாடெலாம் முடித்த பிறகு ஒரு 9 மணிக்கு அதை நம்ம பண்ணுறோன்னு வச்சுங்க. திரும்பி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி திரும்பி காலில் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுக்க போகணும். ஏன்னா எண்ணெய் தேய்ச்சின்னு படுக்க போகும்போது நம்ம படுக்கையில் இருக்கக்கூடிய துணிகள்லாம் பட்டு எண்ணெய் போயிடும். நம்ம படுக்கையில் வந்து பார்த்திங்கன்னா துணியையும் எண்ணெயெல்லாம் ஆக்கிடக்கூடாது. அதனால் நைட்டு படுக்கிறதுக்கு 1 மணி நேரம் நல்லா பூசிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா லேசாக துடைச்சிட்டு, ஃபுல்லாக அழுத்தி துடைக்காமல் லேசாக துடைச்சிட்டு நம்ம படுக்க போயிடலாம். காலையில் திரும்பி வெந்நீர் விட்டு நம்ம மூட்டுக்கல் கழுவிட்டு லேசான வெந்நீரில் உடம்பு குளிக்கணும். இது ஒரு முறை. இன்னொரு முறை என்னன்னு கேட்டிங்கன்னா, கடுகு எண்ணெய் வாங்கிக்கோங்க. ஒரு 250 மில்லிகிராம். வெள்ளை வெங்காயம் நீங்கள் மார்க்கெட்டில் போனீங்கன்னா கிடைக்கும். அப்படி வெள்ளை வெங்காயம் கிடைக்கலன்னு சொல்கிறவங்க சாதாரண வெங்காயம் எடுத்துங்க. அதை வந்து சாறு எடுங்க 250 மில்லி. இது 2யும் ஒன்றா கலந்து காய்ச்சணும். இது 2ம் வேறு எந்த பொருளும் வேணால், இது 2 பொருள் போதும். நல்லா காய்ச்சி இறக்கி வடிகட்டி வச்சுக்கோங்க. இதையும் எப்போல்லாம் நீங்கள் தேய்க்கணுமோ அப்போல்லாம் லேசாக சூடு பண்ணி, நான் இப்போ சொன்னேன்லையே அதே மெத்தட் தான். இரவு நேரத்தில் இது மாதிரி தேய்ச்சிங்க. பகல் நேரத்தில் எனக்கு வேலைக்கு போகல, நான் வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு எந்த வேலையும் இல்லைன்றவங்க பகல்லையும் தேய்ச்சிக்கலாம். இல்லை வேலைக்கு போகிறவங்க விடுமுறை நாட்களில் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கூட இதை அப்ளை பண்ணலாம். இதை தொடர்ந்து தினமும் ஒரு 10 நாள் 15 நாளைக்கு நீங்கள் போட்டிங்கன்னா மூட்டு வலிகள்லாம் எப்படி சரியாகுன்றதை பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. எல்லோரும் இன்புற்று வாழ்வதே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே மாதிரி எல்லா மக்களும் நலமோடு வாழணுன்றது தான் நம்மளுடைய நோக்கம். வாழ்க அருளுடன். நன்றி, வணக்கம்.